இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் உங்களுக்கு தான் பல தடவை பேசியிருக்கேன், நீங்கள் காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க. அவங்க தண்ணீரை திறக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஆலைகள் எல்லாமே சாயக்கழிவோ அல்லது நச்ச ஆலைகள், அந்த கழிவுகளை அப்படியே தேக்கி வச்சுக்கிறாங்க. அவன் தண்ணியை நமக்கு திறக்கும் போது அந்த கழிவையும் திறந்து விட்டுறான். அது நீர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்திற்கு வெறும் நுரையாவே வருது, வெறும் நுரையா வருது. அது நச்சு தண்ணி இல்லை. அது நிலத்துக்குள்ளே போகும்போது நிலத்தடி நீர் என்னவாகும், விளையிற பொருள் என்னவா விளையும், அதை வனவிலங்குகள் மற்ற பறவை மான் காட்டு எருமைகள் ஆடுகள் சாப்பிடும்போது என்னவா சாப்பிடும், அந்த நீரை தான் எடுத்து நாம் குடிக்க வேண்டியது இருக்குது. அதைத்தான் வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது நஞ்சு. அதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து இந்த வேலையை கர்நாடகா செய்யுது. அது அரசுக்கு தெரிஞ்சு செய்தா, தெரியாமல் செய்கிறான்னு சொல்ல முடியாது, அவனும் பார்ப்பான்ல. அப்போ அது குறித்தும் நம்ம கவனத்தை கொண்டு போகணும். அவன் தண்ணி திறந்து விடுறத விட நமக்கு விஷத்தை திறந்து விடுறாங்கிறது தான் இன்னும் பெரிய வேதனையான ஒன்று. அதை நம்ம எல்லாம் கவனத்தில் எடுக்கணும்.